ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்டது. வைத்தியசாலையிலிருந்து வெளியேறிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விசேட உரை. ஆப்கானிஸ்தானின் இந்துகுஸ் பகுதியில் பதிவான நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 800ஆக உயர்வடைந்துள்ளது. எரிபொருள் விலையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணங்களில் எவ்வித திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிப்பு. அதிவேக நெடுஞ்சாலையில் இன்று முதல் ஆசனப்பட்டி கட்டாயமாக்கப்படுகிறது. உள்நாட்டுச் செய்திகள். மயிலட்டி துறைமுகத்தின் 3ஆம் கட்ட அபிவிருத்தி பணிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மயிலட்டி துறைமுகத்தின் 3ஆம் கட்ட அபிவிருத்தி பணிகளுக்காக 300 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிதி ஒதுக்கீட்டின் கீழான அபிவிருத்தி பணிகளை ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பித்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மேடை நிகழ்வுகள் மீன்பிடி கூட்டுத்தாபனத்தின் தலைவரின் வரவேற்புரையுடன் ஆரம்பமாகின. கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் கலந்து கொண்டதன் பின்பு ஜனாதிபதி உரையும் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதி அமைச்சர்களான சுனில் வட்டவல, உபாலி சமரசிங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன், இளங்குமரன், ஸ்ரீ பவானந்தராஜா, ரெஜீவன், கடற்றொழில் அமைச்சின் செயலாளர், பிரதம செயலாளர் உள்ளிட்ட திணைக்கள தலைவர்கள் கலந்து கொண்டனர். குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இவ்வலுவலகம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலக அமைச்சர் ஆனந்த விஜயபால, கடற்றொழில் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், பிரதி அமைச்சர்களான சுனில் வட்டஹல, பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன், இளங்குமரன், ஸ்ரீ பவானந்தராஜா, ரஜீவன் மற்றும் சிவிகே சிவஞானம் அமைச்சின் செயலாளர்கள், பிரதம செயலாளர்கள் உள்ளிட்ட திணைக்கள தலைவர்கள் கலந்து கொண்டனர். குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் சமிந்த பதிராஜ, யாழ் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன், பிரதி அமைச்சர்கள், யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள், அரசு அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். யாழ் மாவட்ட செயலகத்தின் 60வது ஆண்டு பூர்த்தியினை முன்னிட்டு தபால் தலையும் வெளியிடப்பட்டது. சேனை பயிற்சிகையில் ஈடுபட்டுள்ள மக்களின் பிரச்சினைகள் குறித்து பாராளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவர உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அந்த விவசாயிகள் தங்கள் மானியங்களையோ அல்லது நிதி உதவிகளையோ கேட்கவில்லை. மாறாக பல தசாப்தங்களாக தாம் பயிரிட்டு வரும் நிலத்தின் மீதான உரிமையை தான் கேட்கின்றனர்.
சோளம், தர்பூசணி மற்றும் வெண்டிக்காய் ஆகியவற்றை பயிரிடுகின்ற 5000 முதல் 6000 குடும்பங்கள் 25,000 ஏக்கரில் பல தசாப்தங்களாக பாரம்பரியமாக பயிரிட்டு வருகின்றனர். அவர்கள் தமது சேனை பயிர் செய்கையின் நிலத்துக்கான உரிமையை கோரி நிற்கின்றனர். இந்த விவசாயிகள் வாழும் உரிமை, வாழ்வாதாரம் மற்றும் விவசாயம் செய்யும் உரிமையை கோரி நின்ற போதிலும் இன்று அது பறிக்கப்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். மணவாகல மாவட்டத்தில் உள்ள கொட்டியாகல 99ஆம் சந்தி பகுதியில் நேற்று நடைபெற்ற கொட்டியாகல விவசாயிகளின் காணி பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வரை தனக்கு ஆதரவாக நின்று அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். இன்று ஊடகங்களுக்கு விசேட உரையொன்றை ஆற்றி வெளியிட்ட அவர் தான் கைது செய்யப்பட்ட தருணத்திலிருந்து சமூக ஊடகங்களில் தனக்கு ஆதரவாக நின்று அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அனைத்து தரப்பினரையும் பின்னர் சந்திக்க உள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி அந்த உரையில் குறிப்பிட்டுள்ளார். මං වෙනුවෙන් පෙනී සිටි ඔන්ලයින් ඔබ සියලු දෙනාටම මගේ ස්තුතිය. මින් පසු වෙලාවක මං ඔබ මුණගැහෙන්ට බලාපොරොත්තු වෙනවා. යලිත් ස්තුතියි. முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக வேண்டிய அவசியமில்லை என அந்த திணைக்களம் அறிவித்தது. இன்று அவர் முன்னிலையாக வேண்டாம் என அறிவிக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. முன்னாள் ஜனாதிபதியின் பிரித்தானிய விஜயம் தொடர்பாக விசாரணைக்கு அமைய வாக்குமூலம் அளிக்க இன்று காலை 9 மணிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு இதற்கு முன்னர் அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. சம்பவம் தொடர்பாக சமன் ஏகநாயக்க இதற்கு முன்னர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அழைக்கப்பட்டு அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் அனைத்து வாகனங்களின் பயணிகளும் ஆசனப்பட்டி அணிவது இன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குறித்த தீர்மானத்திற்கு மாறாக செயற்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய அமைப்பின் தலைவர் மஞ்சுள குலரட்ன தெரிவித்தார். இருப்பினும் ஆசனப்பட்டி இல்லாத சில வாகனங்களுக்கு ஆசனப்பட்டியை பொறுத்த 3 மாத கால அவகாசம் வழங்கப்படும் என்றும் மஞ்சுள குலரட்ன மேலும் குறிப்பிட்டார். ඒක හොඳ වැඩක් මොකෝ රේදුරංගේ මිනිසුන්ගේ ආරක්ෂාවට බොහොම හොඳ වැඩක් ඒක. සීට් බෙල්ට් ළඟ තිය හොඳයි දාන එක තියෙන්නේ. ඔව්ද ආරක්ෂාව තියෙනවද? இலங்கையில் தனது உத்தியோகபூர்வ சேவைக்காலம் நிறைவு பெற்று நாட்டை விட்டு செல்லும் ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியத்தின் வதிவிட பிரதிநிதி குன்லே அடனியி அவர்களும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்களுக்கும் இடையில் சந்திப்பொன்று நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது தனது பதவிக்காலத்தில் ஐநா மக்கள் தொகை நிதியத்திற்கு இலங்கை வழங்கிய வலுவான ஒத்துழைப்பிற்கு திரு அடனியி தனது ஆழ்ந்த நன்றிகளை தெரிவித்தார். குறிப்பாக மகளிர் ஆணைக்குழுவை நிறுவுவதில் பிரதமர் அளித்த தலைமைத்துவ ஒத்துழைப்பிற்கு அவர் விசேட நன்றியை தெரிவித்தார். மேலும் ஐநா நிதியத்தின் பணிகளை முன்னெடுப்பதில் தமக்கு பணிபுரிய கிடைத்த சிறந்த பங்காளர்களில் இலங்கையர்களும் அடங்குவதாக கூறி அவர்களது தொழில்சார் திறனையும் அர்ப்பணிப்பையும் பாராட்டினார். ஐநா மக்கள் தொகை நிதியம் நீண்ட காலமாக இலங்கையுடன் பேணி வரும் ஈடுபாட்டிற்கு பிரதமர் தனது நன்றியை தெரிவித்தார். அத்துடன் திரு அடனியின் தலைமையில் கீழ் வழங்கப்பட்ட பெருமதிமிக்க பங்களிப்பை பாராட்டினார். இரு தரப்பினதும் சிரேஷ்ட அதிகாரிகள் இச்சந்திப்பில் கலந்து கொண்டனர். ஐநா மக்கள் தொகை நிதியத்தின் உதவி பிரதிநிதி கலாநிதி தயானத் ரணதுங்க மற்றும் அலுவலக தலைவர் திரு புன்ஷோ வாங்கியல் ஆகியோரும் இலங்கை பிரதிநிதிகளாக பிரதமரின் செயலாளர் திரு பிரதீப் சபுதந்திரி, பிரதமரின் மேலதிக செயலாளர் திருமதி சாகரிகா போகவத் மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் மனித உரிமைகள் பிரிவின் பணிப்பாளர் நாயகம் திருமதி தயானி மெண்டிஸ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். எரிபொருள் விலைகள் நள்ளிரவு முதல் குறைக்கப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது. புதிய எரிபொருள் விலைகள் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அதன்படி ஆட்டோ டீசலின் விலை லீட்டருக்கு 6 ரூபாவால் குறைந்து 283 ரூபாவாகவும், சூப்பர் டீசல் லீட்டருக்கு 12 ரூபாவால் குறைந்து 313 ரூபாவாகவும் இருக்கும். 92 ஆக்டேன் ரக பெட்ரோல் விலையும் லீட்டருக்கு 6 ரூபாய் குறைந்து 299 ரூபாவாக இருக்கும். அதே நேரம் 95 ஆக்டேன் ரக பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் விலைகளில் மாற்றம் மேற்கொள்ளப்படவில்லை.
ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடருக்கு முன்னதாக நாட்டில் உள்ள தூதுவர்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களுடன் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் கலந்துரையாட உள்ளார். இந்த விடயத்தில் ஆர்வமுள்ள நிபுணர்கள் மற்றும் சட்டத்தரணிகளையும் அமைச்சர் சந்திக்க உள்ளார். அடுத்த வாரம் இந்த கலந்துரையாடல்கள் நடைபெறும் என்றும் வெளிவிவகார அமைச்சின் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் எதிர்வரும் செப்டம்பர் 8 ஆரம்பமாக உள்ளது. அதன்படி புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்திற்குள் மனித உரிமைகள் பிரச்சினைகளை தீர்க்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் அதன் முன்னேற்றம் குறித்தும் வெளிவிவகார அமைச்சர் ராஜதந்திர அதிகாரிகளுக்கு விளக்கம் அளிக்க உள்ளார். அவ்வாறாயினும் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் இலங்கை மற்ற நாடுகளின் ஆதரவை பெற வேண்டியிருக்கும். இதேவேளை கடந்த ஜூன் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை குறித்து தமது அறிக்கையை அந்த அமர்வில் சமர்ப்பிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு நிறுவனங்களில் குவிந்து கிடக்கும் தேவையற்ற பொருட்களை அகற்றுவதற்கான சிறப்பு வேலை திட்டத்தை இன்று முதல் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. செய்தி வாரம் என்று பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டம் இன்று முதல் இம்மாதம் 4ஆம் தேதி வரை செயல்படுத்தப்படும். அரசு நிறுவனங்களில் உள்ள அதிகாரிகள் தங்கள் கடமைகளை சுதந்திரமாகவும் முறையாகவும் செய்வதற்கு சுத்தமான மற்றும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் விசேட சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதுடன் அனைத்து அமைச்சின் செயலாளர்கள், மாகாண தலைமை செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், அரசு கூட்டுத்தாபனங்களின் பிரதானிகள் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய திட்டத்துடன் இணைந்து இது செயல்படுத்தப்படவுள்ளதுடன் தேவையான மற்றும் தேவையற்ற பொருட்களை அடையாளம் கண்டு தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்துவது இதன் போது இடம்பெறவுள்ளது. இந்த வாரத்தில் அரசு நிறுவனங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்த வழிகாட்டுதல்களின் தொகுப்பையும் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு வெளியிட்டுள்ளது. ஏற்றுமதி, பல்வகைப்படுத்தல் மற்றும் பெறுமதி சேர் உற்பத்திகளுக்கு எதிர்காலத்தில் ஒத்துழைப்பு வழங்க எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். கைத்தொழில்களை சிரமப்படுத்துவதற்காக அன்றி வசதிகளை வழங்குவதற்காகவே அரசாங்கம் இருப்பதாகவும் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை வகுப்பதில் சம்பந்தப்பட்ட துறையினருடன் தொடர்பை பேணுவதை போன்றே அவற்றை செயற்படுத்த போதுமான கால அவகாசத்தை வழங்குவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி அலுவலகத்தில் அண்மையில் விவசாயம் மற்றும் உணவுத் துறையில் ஈடுபட்டுள்ள வர்த்தகர்களுடனான 2026 வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடலில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு தேவையான வசதிகளை வழங்குதல், ஏற்றுமதி வரிச்சலுகைகள், மீள் சுழற்சி மற்றும் கைத்தொழில்களின் செயற்பாட்டை பாதிக்கும் சட்ட நிலைமைகள் குறித்தும் ஆராயப்பட்டன. நுகர்வோருக்கு தரமான விவசாய மற்றும் உணவுப் பொருட்களை தொடர்ந்தும் வழங்குவது மற்றும் சம்பந்தப்பட்ட துறையில் வர்த்தகர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் குறித்து நீண்ட கலந்துரையாடல் நடைபெற்றதோடு அவர்களின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளும் ஆராயப்பட்டன. ஒவ்வொரு பொருளின் விலையும் உற்பத்தியாளரால் தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் விவசாய பொருட்களை பொறுத்தவரையில் விவசாயத்துறையின் ஒருங்கின்மை காரணத்தால் வாங்குபவர்களால் விலைகள் நிர்ணயிக்க வழிவகுத்துள்ளது. மேலும் உற்பத்தியை நுகர்வோரிடம் சென்றடைவதில் முறையான தன்மை இல்லை என்பதை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இந்த பிரச்சினைகளை தீர்க்க அரசாங்கமும் தனியார் துறையும் இணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். விவசாய பயிர்கள், பால் மற்றும் விலங்கு பொருட்களுக்கான சந்தையை விரிவுபடுத்துவதற்கு தனியார் துறையிடமிருந்து முழு ஆதரவை பெறுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதோடு உற்பத்திகளுக்கு பெறுமதி சேர்க்கும் பொறுப்பு தொழில் முனைவோருக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அதற்காக ஒரு அரசாங்கமாக ஒரு புதிய வழிமுறையை அறிமுகப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மேலும் தெரிவித்தார். மேலும் கால்நடைத்துறை ஒரு சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான கைத்தொழில் துறையாக மாற தவறியதால் அதன் உற்பத்தி திறனை அடைய முடியாமல் போனது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. கால்நடை கைத்தொழில்களின் மேம்பாடு மற்றும் உற்பத்தி விநியோகத்தை முறைமைப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி அர்ஷன சூரிய பெரும, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அபான்சு, ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க, நிதியமைச்சின் அதிகாரிகள் மற்றும் விவசாய மற்றும் உணவுத் துறைகளில் ஈடுபட்டுள்ள பல முன்னணி வர்த்தகர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். அனைத்து மாணவர்களுக்கும் தரமான கல்வியை உறுதிப்படுத்தும் வகையில் எமது நாட்டின் பாடசாலை கட்டமைப்பை முறைமைப்படுத்துதல் மற்றும் பாடத்திட்ட சீர்திருத்தம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துமாறும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தரமான கல்வியை உறுதி செய்யும் வகையில் அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தங்களின் விரும்பிய இலக்குகளை அடைய தேவையான முதலீடுகளை செய்யுமாறும் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிவுறுத்தினார். நாடு முழுவதும் பறந்து காணப்படும் தொழிற்கல்வி திட்டங்களுக்கு பதிலாக கல்வி அமைச்சின் தொழிற்கல்வி பிரிவின் தலையீட்டின் மூலம் ஒரு தேசிய
தொழிற்கல்வி திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடலில் அண்மையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஆகிய 3 துறைகளின் கீழ் செயற்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம், கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு 2025 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டின் கீழ் எழுந்துள்ள பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் குறித்தும் தனித்தனியாக ஆராயப்பட்டது. இலங்கை அடையாளத்தை பகிர்ந்து கொள்ளும் திறமையான பிரஜைகள் மூலம் உலகளாவிய சமூகத்தில் தலைச்சிறந்த நிலைமை அடைதல் என்ற தொலைநோக்கு பார்வையின் கீழ் கல்வி அமைச்சின் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இதன் போது விரிவாக கவனம் செலுத்தப்பட்டது. வெளிநாட்டு உதவியின் கீழ் பாடசாலை கட்டமைப்பில் செயற்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தும் ஆராயப்பட்டது. கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய, தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன, தொழிற்கல்வி அமைச்சர் நளின் ஏவாகே, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க, நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி அர்ச்சன சூரிய பெரும, கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கழுவேவ, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அபான்சு, கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் கீழுள்ள நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் நிதி அமைச்சின் அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி நிதியத்தால் செயற்படுத்தப்படும் 2023-2024 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றவர்களை கௌரவிக்கும் வடமத்திய மாகாண நிகழ்ச்சி திட்டம் நேற்று காலை அனுராதபுரம் மத்திய கல்லூரி கேட்போர் கூடத்தில் சபாநாயகர் ஜகத் விக்ரம் ரட்ன தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் அனுராதபுரம் மற்றும் புலனறுவ மாவட்டங்களில் 2023 மற்றும் 2024 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் 6 பாடப்பிரிவுகளின் கீழ் 1 முதல் 10 வரை இடங்களை பெற்ற 241 மாணவர்களுக்கு தலா 1 லட்சம் ஊக்குவிப்பு கொடுப்பனவு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதற்காக ஜனாதிபதி நிதியம் 24.1 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளது. ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளரும் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளருமான ரொஷான் கமகே வரவேற்புரையாற்றியதோடு இத்திட்டத்திற்கான நோக்கத்தையும் தெளிவுபடுத்தினார். பிரதம உரையை சபாநாயகர் ஜகத் விக்ரம் ரட்ன நிகழ்த்தியதோடு ஜனாதிபதி நிதியம் அதன் உண்மையான வகைப்பாகத்தை உணர்ந்து மிகவும் திறமையான மற்றும் பயனுள்ள சேவையை வழங்கி வருவதாகவும் அது குறித்து தான் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறினார். காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க, வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாஸ் ஆகியோரும் விழாவில் உரையாற்றினர். பாராளுமன்ற உறுப்பினர்களான சேன நாணயக்கார, பாக்கியஸ்ரீ ஏரத், திலின சமரகோன் மற்றும் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதேவேளை வடமத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலகங்களிலும் துறைசார் அதிகாரிகளுக்கான விசேட ஒருநாள் பயிற்சி நெறி நேற்று முன்தினம் அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. வடமத்திய மாகாணத்தின் அனுராதபுரம் மற்றும் புலனறுவ மாவட்டங்களில் ஜனாதிபதி நிதிய விடயங்களை கையாளும் துறைசார் அதிகாரிகளுக்கு இந்த நிகழ்வில் விளக்கமளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி திட்டம் வடமத்திய மாகாணத்தில் ஜனாதிபதி நிதியத்தின் பயனாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும், பயனாளிகளுக்கு உயர்தர சேவையை வழங்கும், நவீனமயப்படுத்தப்பட்ட ஆன்லைன் முறைகளை அறிமுகப்படுத்தும் மற்றும் விரைவான சேவைகளை வழங்குவதற்கு தேவையான தெளிவு மற்றும் பயிற்சியை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் மற்றும் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் ரொஷான் கமகே, அனுராதபுரம் மாவட்ட செயலாளர் ரஞ்சித் விமலசூரிய மற்றும் ஜனாதிபதி நிதியத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். எமது நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் தலைவர் பிரான்சுவா வெலரியன் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. அரசு மற்றும் தனியார் துறைகளில் ஊழலை எதிர்த்து போராடுவதற்கான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளை பிரான்சுவா வெலரியனுக்கு விளக்கிய ஜனாதிபதியின் செயலாளர், ஊழல் எதிர்ப்பு இயந்திரத்தை வலுப்படுத்த அரசாங்கம் பல புதிய திட்டங்களை தொடங்கியுள்ளது என்றும் அவை ஏற்கனவே குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டியுள்ளன என்றும் குறிப்பிட்டார். லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழித்தல், அரச நிதியை திறம்பட பயன்படுத்துவது உறுதி செய்தல் மற்றும் நாட்டில் சிறந்த கலாச்சாரத்தை உருவாக்குதல் ஆகிய பரந்த நோக்கங்களுடன் லஞ்சம் மற்றும் ஊழல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் திட்டங்களும் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளர் கூறினார். லஞ்சம் மற்றும் ஊழலை தடுக்க அரசு நிறுவனங்களுக்கு உள் விவகார பிரிவுகளை நிறுவுவதையும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளையும் பாராட்டிய டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் தலைவர், ஊழல் எதிர்ப்பு இலக்குகளை முன்னேற்றுவதில் அரசாங்கமும் சிவில் சமூகமும் இணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். இலங்கையின் ஊழல் எதிர்ப்பு சட்டத்திற்கு தொடர்ந்து ஆதரவளிக்க டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் உறுதிபூண்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார்.
சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ள தனியார் துறை தரப்பினர்களுடன் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் அண்மையில் இடம்பெற்றது. 2026 ஆண்டில் சுற்றுலாத்துறையில் எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை அடைய வெறும் ஊக்குவிப்பு திட்டங்கள் மட்டும் போதாது என்றும் அரசு மற்றும் தனியார் துறைகளை ஒருங்கிணைக்கும் புதிய மூலோபாய திட்டங்களை செயற்படுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நுவரெலியா, அனுராதபுரம், மையங்கன மற்றும் கதிர்காமம் போன்ற பகுதிகளில் உள்ள ஜனாதிபதி மாளிகை மற்றும் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு வசதியான சுற்றுலா விடுதிகளாக அபிவிருத்தி செய்வதில் முதலீடு செய்யுமாறு வர்த்தகர்களுக்கு அழைப்பு விடுத்த ஜனாதிபதி இது தொடர்பாக விரைவில் முறையான திட்டம் செயற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். சுற்றுலாத்துறையில் தற்போது நிலவும் குறைபாடுகள் மற்றும் சவால்கள் குறித்து வர்த்தகர்களினால் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு பரிந்துரைகளை முன்வைக்குமாறு ஜனாதிபதி வர்த்தகர்களுக்கு அழைப்பு விடுத்தார். நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி அர்ஷன சூரிய பெரும, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த உலங்கமுவ, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அப்பான்சு, இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் புத்திக ஏவாவசம், ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தலைவர் மங்கள விஜயசிங்க மற்றும் தனியார் துறை வர்த்தகர்கள் மற்றும் தரப்பினர்கள் குழு இந்த சந்திப்பில் பங்கேற்றனர். நுவரெலியா ஆவாயலிய ஸ்ரீநகர அருள்மிகு ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தின் பஞ்சரத பவனி நேற்று பக்திபூர்வமாக ஆரம்பமானது. சிறப்பு அபிஷேகம் இடம்பெற்று திருவிளக்கு பூஜை மற்றும் வசந்த மண்டப பூஜை நடைபெற்று அலங்கார தீப ஆராதனை இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், ஸ்ரீ கருமாரியம்மன், சோமஸ்கந்த மூர்த்தி, சண்டேஸ்வரி ஆகிய 5 தெய்வங்களின் வெளிவீதி ஊடாக தேரேறி நகர்வலம் ஆரம்பமானது. இதில் பல பகுதிகளிலிருந்து வருகை தந்த பக்தர்கள் கலந்து கொண்டதோடு தமது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றிக் கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. விநாயகர் சதுர்த்தி ஆன்மீக எழுச்சி ஊர்வலம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. விக்கிரகம் கரைத்தலுக்காக கொட்டகள பகுதியிலிருந்து 10 இடங்களில் இருந்து விநாயகர் சிலைகள் கொண்டுவரப்பட்டு கொமர்ஷியல் வங்கியில் உள்ள வாவியில் கரைக்கப்பட்டன. இந்து கலாச்சார அமைச்சின் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஆன்மீக எழுச்சி ஊர்வலமானது கொட்டகள பெரிய மண்வெட்டி தோட்டத்திலிருந்தும் கொட்டகள பிரதேச சபைக்கு அருகாமையிலிருந்தும் புறப்பட்டு இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் அட்டன் கொட்டகள பிரதான வீதியின் ஊடாக இடம்பெற்றது. விநாயகர் ஊர்வலத்தின் போது காவடி, கோலாட்டம், கும்மி போன்ற பல்வேறு கலாச்சார நிகழ்வுகளும் ஊர்வலத்தை அலங்கரித்து கொட்டகள மண்வெட்டி தோட்டத்தில் உள்ள விநாயகர் ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊர்வலமானது கொட்டகள கொமர்ஷியல் பகுதியில் உள்ள வாவிக்கு வந்து சேர்ந்ததும் இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட 15 விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன. இதன் போது பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஊர்வலத்தில் பெரிய மண்வெட்டி தோட்டம், சின்ன வெட்டி தோட்டம், ராசிட்டா, ஸ்டானிக்லீப், ஹரிங்டன், லாக்கீல், பளிங்குமலை, கல்கந்தை, கொமர்ஷியல், தருமபுரம், மூங்கில், கொட்டகள, எதன்சைட் ஆகிய தோட்ட பகுதிகளில் உள்ள சிலைகள் இந்த எழுச்சி பேரணியில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சிக்கு சுமார் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் இன மத பேதமின்றி கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
நோவுட் மாநிலையில் சிறுவர் உரிமை பாதுகாப்பு சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான விழிப்புணர்வு அமைதி பேரணி இடம்பெற்றது. மாநிலி சிமர்னா ஆலயத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பங்கு கொண்டனர். போதகர் யோகராஜன் தலைமையில் இடம்பெற்ற இப்பேரணியானது மாநில நகரிலிருந்து சிமர்னா ஆலயம் வரை சென்றதுடன் அங்கு சிறுவர் விழிப்புணர்வு உரையும் விழிப்புணர்வு நாடகம் என்பன இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சி மாநாட்டிற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளிலும் உள்ள அரசியல் தலைவர்களையும் அழைக்க ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறவிருக்கும் ஐக்கிய தேசிய கட்சி மாநாட்டிற்கான கலந்துரையாடல் அண்மையில் நடைபெற்றது. இது தொடர்பான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் அதனை எதிர்வரும் 3ஆம் தேதி இடம்பெறும் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டத்திற்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி ஏற்கனவே கட்சியை விட்டு வெளியேறி கட்சி உறுப்பினர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மீதான தடையை நீக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த யோசனை ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டத்திற்கு முன்மொழியப்பட்டது. எதிர்வரும் நாட்களில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சி அரசியல் கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து கட்சி மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுக்கவுள்ளார். அதே நேரம் எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்கும் வகையில் கட்சி தலைமையகமான சிறிகொத்தவில் அல்லாமல் வேறு ஒரு நடுநிலையான இடத்தில் கட்சியின் மாநாட்டை நடத்தவும் ஐக்கிய தேசிய கட்சி முடிவு செய்துள்ளது. இந்த சூழலில் இம்முறை நடைபெறவிருக்கும் ஐக்கிய தேசிய கட்சி மாநாடு மாற்று திசையில் பயணிக்கும் என அரசியல் விமர்சகர்கள் எதிர்வு கூறியுள்ளனர். நாவலப்பிட்டி அங்காடி வளாகத்தின் 2வது மாடியிலுள்ள தங்க கடை மற்றும் தங்க அடகு கடைக்குள் புகுந்து 3.5 மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள தங்க ஆபரணங்கள் மற்றும் உபகரணங்களை திருடிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக நாவலப்பிட்டி போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கஹடகஸ்திகிலிய போலீஸ் பிரிவில் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளிகள் பட்டியலில் உள்ளார். நாவலப்பிட்டி பகுதியில் உள்ள ஒரு பிரபலமான பூக்கடையில் ஓட்டுநராக பணியாற்றிய சந்தேக நபர் போதைப்பொருள் மற்றும் பந்தயத்திற்கு அடிமையானவர் என கூறப்படுகிறது. நிகினி போயா தினத்தின் அதிகாலையில் சந்தேக நபர் சம்பந்தப்பட்ட தங்க கடைக்குள் நுழைந்து தங்க நகைகள், நவீன மொபைல் போன், மடிக்கணினி மற்றும் கிட்டத்தட்ட 3.5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள மின்னணு பொருட்களை திருடினார். நாவலப்பிட்டியின் ஹோல்கம பகுதியில் உள்ள ஒரு பூக்கடையில் பணிபுரியும் ஒரு நண்பரின் வீட்டிற்கு சென்றார். பின்னர் அவர் நண்பருடன் கடைக்கு திரும்பி அங்கு நிறுவப்பட்ட பாதுகாப்பு கேமரா அமைப்பிலிருந்து தரவு சேமிப்பு சாதனத்தை அகற்றி நாவலப்பிட்டியவின் பவ்வாகம பகுதியில் உள்ள மகாவலி ஆற்றில் வீசினார். பின்னர் சந்தேக நபர்கள் மல்லந்த பகுதியைச் சேர்ந்த மற்றொரு நண்பருடன் சேர்ந்து கஹடகஸ்திகிலிய, மிகிந்தலை, கண்டி, கம்பளை, கினிகத்தேன மற்றும் நாவலப்பிட்டி ஆகிய இடங்களில் உள்ள அடகு கடைகளில் பணத்தை பெறுவதற்காக திருடப்பட்ட தங்க நகைகளை அடகு வைத்தனர். சந்தேக நபர்கள் பெற்ற பணத்திலிருந்து சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளையும் பிரதான சந்தேக நபர் வாங்கியுள்ளார். மிகுதி இருந்த பணத்தை மற்ற 2 சந்தேக நபர்களுக்கும் பகிர்ந்துள்ளார். மீதமுள்ள பணத்தை மது அருந்தவும் மசாஜ் மையங்களுக்கு செல்லவும் தனது கள்ளக்காதலிக்கு கொடுத்ததாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த திருட்டு தொடர்பாக காவல்துறையினருக்கு புகார்கள் கிடைத்ததைத் தொடர்ந்து விரிவான விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களை அடையாளம் காண முடிந்தது. மேலும் பிரதான சந்தேக நபரும் 2வது சந்தேக நபரும் கடந்த 3 மாதங்களில் நாவலப்பிட்டி நகரில் உள்ள மத இடங்கள், கடைகள் மற்றும் வீடுகளுக்குள் புகுந்து கொள்ளையடிப்பது உட்பட ஏராளமான கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனர் என்பதும் தெரியவந்துள்ளது. சற்று சிந்தியுங்கள். இடது பக்கமாக முந்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். எப்போதும் பாதுகாப்பான தரமான தலைக்கவசத்தை அணியுங்கள். தலைக்கவசம் பாதுகாப்பாக இருக்க பொத்தானை அழுத்துங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். பொத்துவில் பகுதியில் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கோமாரி பகுதியில் பாலம் ஒன்றில் பேருந்து மோதி விபத்து இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் 57 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் துரிதமாக வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கெப்படிபொலவிலிருந்து அருகம்பைக்கு சுற்றுலா சென்ற பேருந்தை இவ்வாறு விபத்தில் சிக்கியது. எல்ல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வெள்ளவாய பிரதான வீதி கரந்தகொள்ள 9 கட்டை பகுதியில் முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளாகி ஒருவர் உயிரிழந்ததுடன் 3 படுகாயமடைந்து மொனராகலை வைத்தியசாலையின் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முச்சக்கர வண்டியொன்று வீதியை விட்டு விலகி கவிழ்ந்ததிலேயே குறித்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்விபத்தில் உயிரிழந்தவர் ரத்தினபுரியைச் சேர்ந்த 42 வயதுடையவர் எனவும் வெள்ளவாய கரந்தகொள்ள பகுதியில் இடம்பெற்ற திருமண நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் முச்சக்கர வண்டியில்
இரவு நேரம் திரும்பிக் கொண்டிருக்கையிலேயே 9 கட்டை பகுதியில் உள்ள வளைவில் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். சற்று சிந்தியுங்கள். தூக்க கலக்கத்துடன் வாகனம் செலுத்துவதை நினைத்து கூட பார்க்காதீர்கள். உங்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய வேகத்தில் வாகனத்தை செலுத்துங்கள். அது காலநிலை அப்போதைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தீர்மானிக்கப்படலாம். தொடர்ந்து 4 மணித்தியாலயங்கள் வாகனம் செலுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு இடத்தில் நிறுத்தி ஓய்வு எடுத்த பின் மீண்டும் உங்கள் பயணத்தை தொடருங்கள். முன்பக்கம் தெளிவில்லாமல் இருந்தால் முந்தி செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். வெண்ணப்புவ போலீஸ் நிலையத்திற்கு அருகில் நேற்று காலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து கார், துப்பாக்கி மற்றும் வாள் ஆகியவற்றை போலீசார் மீட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் விசாரிக்க 3 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளது. வெண்ணப்புவ போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வேவா சாலை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த ஒரு குழு மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவரை மோதிவிட்டு பின்னர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததுடன் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 27 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக பெறுமதி கொண்ட 121 கிலோகிராம் கேரள கஞ்சா தொகையை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். கடந்த 27 மற்றும் 29ஆம் திகதிகளில் மன்னாரில் உள்ள வங்காளை மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள நெடுந்தீவுக்கு அப்பால் உள்ள உள்ளூர் கடற்பகுதியில் கடற்படையினர் நடத்திய விசேட தேடுதல் நடவடிக்கைகளின் போது இந்த கஞ்சா தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. இதனுடன் 19 முதல் 56 வயதிற்குட்பட்ட 5 சந்தேக நபர்களையும் கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இத்துடன் குறித்த கேரள கஞ்சாவை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் 2 டிங்கி படகுகளும் கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. 2 டிங்கி படகுகள் கேரள கஞ்சா மற்றும் சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக நெடுந்தீவு மற்றும் வங்காளி போலீஸ் நிலையங்களில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட்டால் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் விடுவிக்கப்படும் அபாயம் இருப்பதாக சிரேஷ்ட பேராசிரியர் பிரதீபா மானாமு ஏவா எச்சரித்துள்ளார். அதன்படி பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட்டவுடன் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கு இந்த சட்டம் மிகவும் முக்கியமானது என பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதற்கான சட்டம் மூலம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் தொடக்கத்தில் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேர தன்மையில் தெரிவித்திருந்தார். பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவது குறித்து தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சப்ரகம மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திர மாவட்டங்களிலும் சிறிதளவான மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறு மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய மலைநாட்டிற்கு மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலயத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பலத்த காற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். சுற்றுலா இலங்கை கிரிக்கெட் அணிக்கும் சிம்பாப்வே அணிக்கும் இடையிலான 2வதும் இறுதியுமான ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி 5 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. ஹராரே மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற இலங்கை அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய சிம்பாப்வே அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 277 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. சிம்பாப்வே அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் பென்கரன் 79 ஓட்டங்களையும், ஸ்ரீகந்தர் ரசா 59 ஓட்டங்களையும்
ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தனர். இதன்படி இலங்கை அணிக்கு 278 என்ற ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. 278 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி 5 விக்கெட்டுகளை இழந்து போட்டியின் வெற்றி இலக்கை கடந்தது. இலங்கை அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் பத்தும் நிசங்க சதம் கடந்தார். அவர் இந்த போட்டியில் 122 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இலங்கை மற்றும் சிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 2 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் முதல் போட்டியில் இலங்கை அணி 7 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் 2 போட்டிகளையும் வென்ற இலங்கை அணி இந்த ஒருநாள் தொடரை 2-0 என்ற கணக்கில் வென்றுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான 20-20 தொடர் செப்டம்பர் 3, 6 மற்றும் 7 திகதிகளில் நடைபெறவுள்ளது. இந்த 3 போட்டிகளும் ஹராரே மைதானத்தில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.